வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ரொம்ப குயிக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்கலாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க, அடிக்கடி ஸ்வீட் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்து இது மாதிரி சலிச்சுக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலித்த பிறகு இந்த கார்ன்ஃப்ளவரில் 200 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்குங்க. இது கூடவே 40 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வந்து வெள்ளை சர்க்கரை. இப்போ ருசிக்காக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துங்க. அதாவது ஒரு 2 அல்லது 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா இந்த ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்ச பிறகு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு இது மாதிரி பேனை வச்சுக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்சுக்க இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்லமாக இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக கெட்டியாகுது பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர். மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகும். இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வரும். ஆனால் அடுப்பை மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாவு நல்லா வெந்து நல்லா டைட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா அது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளவரை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் இல்லை மாவு டைட் ஆகணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா மாவு டைட்டாகி வந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இது ஆறின பிறகு நல்லா இதை கொஞ்சம் கையால் பிசைஞ்சிட்டு இது மாதிரி நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு லெவல் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி கையால் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் பாலை வச்சு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் பால் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை இன்னும் அழகாக்கிறதுக்கு நம்ம மேலே குங்குமப்பூ வச்சுக்கலாம். நீங்கள் சாக்லேட்டை கூட துருவி மேலே சேர்த்துக்கலாம். இல்லை கொக்கோ பவுட்ரு இருந்தாலும் மேலே தூவி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.